ஆவடியில வாட்டர் ஃபால்ஸா? வீடியோ பார்த்துட்டு தாங்க நானும் போனேன். அங்க போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, டிஜே அம்யூஸ்மென்ட் பார்க்னு ரூ. 120 என்ட்ரில சூப்பரா வச்சிருக்காங்க. உள்ள போனீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே நயகரா வாட்டர் ஃபால்ஸ் தான் வச்சிருக்காங்க. நயகரா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்காங்க. தண்ணி வந்து நம்ம மேல சாரல் சூப்பரா அடிக்குது. ஏதோ பெரிய அருவியில இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் சூப்பரா இருக்கும். அவங்க குடுத்துருக்க அந்த டிஜே லைட் எஃபெக்ட்லாம் சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வாட்டர் ஃபால்ஸே பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 இருக்கு. ஒண்ணு நயகரா வாட்டர் ஃபால்ஸ். இன்னொன்னு வந்து டிஜே லைட்லாம் போட்டு சூப்பரா வச்சிருந்தாங்க. அதுல வந்து பசங்கலாம் குளிக்கிற மாரி இருக்கும். கிட்ஸ் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, காரு அதுக்கப்புறமா அந்த 3டி வீடியோ எடுக்கிறது இதெல்லாமே வச்சிருக்காங்க. எல்லா கேமுக்குமே வந்து தனியா ரூ. 100, ரூ. 80, ரூ. 60 அந்த மாரி சார்ஜ் பண்றாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் சொன்னாங்க. டிஜே லைட் போட்டு அந்த மியூசிக் எல்லாம் போட்டு தண்ணீல பசங்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே செம்ம ஃபன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த தண்ணியோட ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். கீழ வந்து கிரிப் குடுத்துருப்பாங்க. வழுக்கி விழாம இருக்கிறதுக்கு. பசங்க தான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற மாரி வச்சிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 120 என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அது இந்த வாட்டர் ஃபால்ஸ் 2த்துக்கு மட்டும் தான் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். மத்த கேம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம காசு குடுத்து தான் விளையாடுற மாரி இருக்கும். ஆனா இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்காகவே இந்த ரூ. 120 குடுத்துட்டு போலான்னு தான் சொல்வேன். ரொம்ப என்ஜாய் பண்ற மாரி இருக்கும் உள்ள. பட் இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல வந்து ஃபோம்ஸ் நெறைய வரும். பசங்க கண்லலாம் எரியும். அதனால பார்த்து உஷாரா இருங்க. மரத்துல லைட்லாம் போட்டு, அந்த வியூ பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது. அங்க சேர்லாம் போட்டிருந்தாங்க. உட்காந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம். சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. கடைங்க பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கடைங்க உள்ள இருக்கு. ஏகப்பட்ட திங்ஸ் வச்சு விக்கிற மாரி வச்சிருக்காங்க. ஊறுகாய் கடை கூட இருக்கு. ராஜஸ்தான் ஊறுகாய். அதுக்கப்புறம் இந்த மாரி பிளாஸ்டிக் பொருள்லாம் விக்கிறாங்க. ஃபேன்சி ஐட்டம் விக்கிறாங்க. கடைங்களுக்கு நடுவுலயே பார்த்தீங்கன்னா, பலூன் ஷூட் இந்த மாரி சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வேற வச்சிருந்தாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, வேஃபர் பிஸ்கட் வாங்கணும் பசங்களுக்கு. ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா ரூ. 100 ரூ. 120 அந்த மாரி வருது. இங்க எல்லாமே காஸ்ட்லியா தான் வச்சிருக்காங்க. இந்த ஸ்வீட் கார்ன் கடைக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளே ஸ்டேஷன் இருக்கும். அங்க மட்டும் பசங்கள கூட்டு போகாதீங்க. வீடியோவோட கடைசில சொல்றேன் பாருங்க. ஸ்நாக்ஸ் எதனா வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க பட்ஜெட் எகிறிடும். இந்த டெல்லி அப்பளம் ஒண்ணு ரூ. 80 போட்டாங்க. அதுக்கப்புறம் சுண்டல் வாங்கலான்னு போனா, அந்த சுண்டலும் ரூ. 80 சொன்னான். ஆனா சுண்டல் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பீஸ் தான் போட்டிருந்தான். மீதி எல்லாமே கார்ன் தான் இருந்தது. ஃபுட் ஐட்டம் பொறுத்தவரைக்கும் அங்க எல்லாமே அநியாயத்துக்கு ரேட் விக்கிறானுங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லங்க, அங்க பசங்க விளையாடுற கேம் எல்லாமே ரொம்ப ரேட் ஜாஸ்தியா வாங்குறாங்க. ஒரு கேமுக்கும் ரூ. 80 ரூ. 100 தான் கண்டிப்பா வாங்குறானுங்க. இந்த மாரி பெரிய ராட்டினம்லாம் நாங்க போல அதனால. அங்க போனதிலேயே ரொம்ப வொர்த்தான ஒரு கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சொல்லுவேன். இது வந்து மரண கிணறுன்னு சொன்னாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ரூ. 100 ஒரு ஆளுக்கு வாங்குறாங்க. ஆனா ரூ. 100 குடுத்து பார்க்கலாம் கண்டிப்பா. ஏன்னா, இவங்க உயிர பணயம் வச்சு இந்த கேம் ஆடுறாங்க. பைக்ல பார்த்தீங்கன்னா 2 அதுக்கப்புறம் கால் கிரிப் எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப சாகசம்லாம் பண்றாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஸ்வீட் கார்ன் பக்கத்துல ஒரு ப்ளே ஸ்டேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா? இங்க தான் அது. ஒண்ணுமே இல்லங்க. ஒரு 2, 3 நிமிஷம் தான் விளையாட விடுறாங்க. ஒரு கேமுக்கு வந்து ரூ. 100ன்னு ஸ்கேம் பண்ணி வாங்குறானுங்க. அவங்க பிடிக்கிற மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் எடுக்கவே முடியாது. இவனுங்க பண்றது ரொம்ப ஸ்கேமு. ஒரு கேமுக்கு ரூ. 100ன்றதுலாம் ரொம்ப அநியாயம்.